பொன் வில்சன் திருமா அவர்களின் பேச்சு, ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள், அப்பாஸ் வைத்த கருத்துக்கள் கூட நம்ம பார்த்தோம். முழுக்க முழுக்க அந்த மேடையில் ஒரு விமர்சன பார்வை தான் முன்வைத்தது. ஆனால் அந்த விமர்சனத்திலும் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் எந்த சமரசமும் இல்லை. அந்த கோர் ஸ்ட்ராட்டஜி அல்லது கோர் ஐடியாலஜி என்பது இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு அப்பாஸ் சொல்கிறார். எப்படி பார்க்கலாம் திரு வில்சன்? இல்லை, இப்போ என் கருத்தை சொல்லும்போது குறுக்கீடு இருந்தால் நான் அதுக்கப்புறம் பேச மாட்டேன். ப்ளீஸ் சொல்லுங்கள். அது தெளிவாக சொல்லிடுறேன். சொல்லுங்கள். என்ன, அதாவது இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பண்பாட்டு மிக்க, ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர். ஆனால் கடந்த ஒரு வருஷம் 2 வருஷமாக அவருடைய பேச்சில் நிறைய இடத்துல குளறுபடிகள் தெரிகிறது. ஏன்னா கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது யதார்த்தமாக பேசக்கூடியவர், ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை உதிர்த்து விடுவார். ராஜீவ்காந்தி இறந்த பிறகு காங்கிரஸ்காரங்க குளிக்கிறது இல்லையா, பல் விளக்குறது இல்லையான்னு கேட்டார் ஒரு கட்டத்தில். இது அவர் கேட்டது தான். அதேமாதிரி கலைஞரை பற்றி எந்த அளவுக்கு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு, திராவிடம் அப்படின்னா என்னன்றதை அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் காணொலியில் இப்போ வலைதளத்தில் இருக்குது. அவர் அந்த மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது எப்படியெல்லாம் பேசினாருன்றது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கலைஞர் கருணாநிதியை எவ்வளோனா போடட்டும், அது நம்மளுக்கு அதில் ஆட்சேபனே கிடையாது. அப்போது எதிர் வரிசையில் இருக்கிறவர்களை அவர் இந்த மாதிரி பேசுகிறது எப்படி அப்படின்னா, நான் ரெண்டே 2 விஷயத்தில் தான் அவருக்கு ஜாதியின் அடிப்படையில் பேதம் கூடாது அப்படின்றது தான் அவங்க கொள்கை. ஜாதியின் அடிப்படையில் அடையாளப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் ஐயா திருமாவளவன் அவர்களை கொள்கை. ஜாதிய ரீதியாக அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அடையாளப்படுத்தக்கூடாது அப்படின்றது அவங்க கொள்கை. 2வது, பார்ப்பனியத்திற்கு எதிரானவர்களா நீங்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்களா? பார்ப்பனியத்துக்கு எதிரானவங்களா சித்தாந்தத்தை பேசலாம், சித்தாந்தத்தை விமர்சிக்கலாம், கோட்பாடுகளை விமர்சிக்கலாம், அவர்கள் லட்சியங்களை விமர்சிக்கலாம். இது தனிப்பட்ட நபர்களை அவர்களது செயல்பாடுகளை வைத்துத்தான் நீங்கள் விமர்சிக்க முடியும் ஒழிய அவருடைய அடையாளங்களை வைத்து விமர்சித்தால் உங்கள் வார்த்தையில் அதுக்கு பேர் தான் சனாதானம். உங்கள் வார்த்தையில் இல்லையா, தனிப்பட்ட நபர்களை. அப்போது 1939 மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள அன்றைக்கு பட்டியலின மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் அன்றைக்கு அழைத்து கொண்டு போனார நம்ம ஐயா தேவர் ஐயாவுடைய பாதுகாப்போடு வைத்தியநாத ஐயர், அவரை சமூக போராளி என்று அடையாளம் காட்டுவீர்களா, அவரை ஜாதிய ரீதியாக அடையாளம் காட்டுவீர்களா? நமக்கெல்லாம் பாடல்கள் எழுதி கொடுத்த பாரதியாரை நீங்கள் போராளியாக அடையாளம் காட்டுவீர்களா, கவிஞராக அடையாளம் காட்டுவீர்களா, இல்லை என்றால் அவர் ஜாதியை வைத்து அடையாளம் காட்டுவீர்களா? இதுதான் இன்றைக்கு கேள்வி. அப்போது இவர் சொன்னது திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாரு, பார்ப்பனியத்தை ஊடுருவ விட்டார். எந்த வகையிலெல்லாம் அவர் ஊடுருவ விட்டார், கட்சிக்குள்ளே எந்த அளவுலலாம் வெறும் பார்ப்பனர்கள் சொல்ல பார்ப்பனியத்தை அப்படின்னு சொல்கிறார். இப்போது அதில் நீங்கள் ஜெயலலிதா அம்மா முதல் தடவை வந்த போதே 91 தொட்டில் குழந்தைகள் திட்டத்தை கொண்டு கள்ளிப்பால் கொடுத்து பெண்களை கொலை செய்வதை தடுத்ததற்காக நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரேசா உச்சி முகந்து பாராட்டினார் அவங்கள. அதே மாதிரி யாராலையும் முடியாது 31% இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை 50%, 19% உயர்த்தியவர் எம்ஜிஆர் உயர்த்தினார். ஒரு கட்டத்தில் பொருளாதார அடிப்படையில், அதாவது உயர் ஜாதியை சேர்க்கல, அந்த பிற்பட்டோர் பட்டியலத்துக்குள்ளேயே ரிப்பீட்டடாக திருப்பி ஒருத்தரே கல்வி படிக்கக்கூடாது, ஒரு குடும்பமே எம்எல்ஏ ஆகக்கூடாது, ஒரு குடும்பமே எம்பி ஆகக்கூடாது. அப்போது அதில் பொருளாதாரம் இருக்கணுன்ற ஒரு சித்தாந்தத்தில், அதுவும் சட்டநாதன் கமிஷன் பரிந்துரையை அவர் ஒரு தடவை இம்ப்ளிமெண்ட் பண்ண பார்த்தாரு. அது மக்கள் ஆதரவு இல்லைன்னு அதை வாபஸ் வாங்கிட்டு 19% பிற்படுத்த மக்களுக்கு உயர்த்தி 68% உயர்த்தி கொடுத்தார் இடஒதுக்கீடு. 68%. அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வரும்போது எஸ்டிக்கு ஒன்று கொடுத்து 69 ஆக்கினார். ஆனால் 92 இந்திரா சகானி வழக்கில் 50% மேலே போகக்கூடாதுன்னு இங்கேயும் தடை கொடுத்துட்டாங்க, உச்சநீதிமன்றத்திலையும் தடை கொடுத்தாச்சு. தடை கொடுத்த பிறகு முதல் முறையாக ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கின்ற செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வார்த்தையில் சொல்லணும்னா அந்த பார்ப்பனிய அந்த அம்மையார் என்ன செய்கிறாங்க, இந்த இடஒதுக்கீடை யார் சொன்னாலும் சரி, உச்சநீதிமன்றமே சொன்னாலும் நான் கட்டுப்பட மாட்டேன், அந்த தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்த மக்களுக்கும் இடஒதுக்கீடை கொடுத்தே தீருவேன்னு சொல்லி சட்டமன்றத்தில் 93 டிசம்பர் 30 ஒரு மசோதா தாக்கல் பண்ணி தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு பிறகு
மத்தியில் அனுப்புகிறாங்க. மத்தியில் அது வரல அப்படின்னோடனே 94 வந்து உடனடியாக சட்ட மசோதா நிறைவேற்றி அங்கே கொடுத்துட்டு டெல்லிக்கு பயணம் போகிறாங்க. டெல்லிக்கு அனைவரையும் கொண்டு பயணம் போய் அங்கே இருக்கிற யார் இருக்கிறான்னா ஒருத்தர் அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தை கூட்டி சட்டம் இயற்ற வைக்கிறாங்க. யாரை வைத்து தெரியுமா? பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்ற யாரை செயலாற்ற வைத்தார் தெரியுமா? அன்றைய பிரதமராக இருந்த நியோகி பார்ப்பனர். யாரு? நியோகி பார்ப்பன குலத்தில் பிறந்த PV நரசிம்மராவ் அவர்களை பிரதமர் அவர்களை நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்ற வைத்தார் இந்த பார்ப்பனிய ஜெயலலிதா அம்மையார். சரி, சட்டம் இயற்றியாச்சு. சட்டம்னாலும் சமூக நீதி காத்த வீராங்கனை பட்டம் கொடுத்து இல்ல சட்டம் பாராட்டி அழகு பார்த்த இடம் தானே இது. இந்த இடத்துல அந்த பார்ப்பனியை அடையாளம் காட்டும்போது நம்ம சொல்லணும். அடுத்து என்னன்னா, இந்த சட்டம் கூட நீதிமன்றத்தில் நிற்காதுன்னு போது 9வது அட்டவணையில் சேர்க்கணும். 9வது அட்டவணையில் சேர்க்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஜனாதிபதி ஒப்புதல் வேணும். அப்போ ஜனாதிபதிக்கு அனுப்புகிறாங்க. ஜனாதிபதி என்னன்னா அவரை ஜெயலலிதா அழுத்தம் கொடுக்கிறார். யார் அழுத்தம் கொடுக்கிறார்னா கௌர் பிராமண குடும்பத்தில் பிறந்த ஐயா சங்கர் தயாள் சர்மா அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அவர் இந்த சட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்த ஆகஸ்டில் அது 9வது அட்டவணையில் ஏற்றப்பட்டு இந்தியாவிலேயே இன்னைக்கு அதிகப்படியான இடஒதுக்கீடு உள்ளது தமிழ்நாட்டு. இவர்களெல்லாம் இதை செய்தார்கள் என்பதற்கு அடையாளமாகத்தான் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படின்ற பட்டம் கொடுத்தார். அப்போ எந்த அளவுக்கு இது வந்து சிறப்பு இந்தியாவிலேயே. அப்போ அவங்கள வந்து நம்ம ஒரு ஜாதி குறியீடுக்குள்ளே கொண்டு போய் நிற்க வைக்க முடியுமா? இது அவசியமா? ஆனால் ஐயா அவர்கள் உள்நோக்கத்தோடு சொல்லியிருக்க மாட்டார். அது நல்லா தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா அவர் வந்து ஜெயலலிதா அம்மாவை எவ்வளோ புகழ்ந்திருக்கார். அவர் சொல்லியிருக்காரு எல்லா தலைவர்களும் இந்த இடத்துலையே உட்காந்து தான் அவங்களுடைய துணைத் தலைவர் நினைக்கிறேன். கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணைத் தலைவர் சொல்லியிருக்காரு, பொது தொகுதிக்கு நீங்கள்லாம் ஆசைப்படலாமான்னு கலைஞர் கேட்டாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம நியூஸ் 7ல் உட்காந்தான் சொல்லியிருக்காரு. அப்போ தெரியும். இன்னொரு பக்கம் ஐயா அவர்கள் வாக்குமூலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எனக்கு ஜெயலலிதா அம்மா மாதிரி சரிநிகர் சமமாக யாருமே நடத்துனது கிடையாது. நார்மலாக வந்து ஒரு சேர் தள்ளி போடுவாங்க, ஆனால் பக்கத்திலே என்னை உட்கார வச்சுக்கிட்டாங்க. பக்கத்திலே உட்கார வச்சு நான் பேச தயங்கும் போது கூட என்கிட்ட திருப்பி பேசினாங்க. கூட்டணி இருக்கும்பொழுது பேசிட்டு கடைசியில் ஃபார்மாலிட்டியாக எல்லாரும் கையை தூக்கி நிற்கணும் கூட்டணி தலைவர்களாம். நான் வந்து அவங்க கையை பிடிக்க தயங்கினேன். எப்படிறான்னு என் கையை அவங்க பிடிச்சி தூக்கிட்டு நின்றாங்க. அந்த மாதிரி என்னை நடத்துனாங்கன்றாங்க. அப்போது அப்பேற்பட்ட பெருமை உள்ளத்தில் அவருக்கு அந்த பெருமை இருக்குது. ஆனால் வார்த்தைகளில் என்னென்னா உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது கலைஞரை பாராட்டும் போது இந்த விஷயம் வந்து அது தேவையில்லாத வந்ததா தான் நான் நினைக்கிறேன். உள்நோக்கம் இல்லை என்பதை நீங்களே அட்ரஸ் பண்றீங்க. நிச்சயமா அவருக்கு. ஆனால் அது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இந்த இஷ்யூ என்ன போய் சேர்ற இடத்துல தவறா சேர்ந்துரும்ல. அவருக்கு உள்நோக்கம் கிடையாது, சேர்ற இடத்துல போய் தவறா சேர்ந்துரும்ல. இன்னொரு பக்கம் அவர் இன்னொரு முரண்பாடு என்னன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் ஜாதியினருக்கு, உயர் ஜாதியினரை பற்றி எம்ஜிஆரும் சிந்திக்கல, ஜெயலலிதாவும் சிந்திக்கல, அதை பற்றிய பேச்சுக்கே வரல. ஆனால் EWS பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு கொண்டு வரும்போது, பிஜேபி கொண்டு வரும்போது அதை மனப்பூர்வமாக ஆதரித்து வாக்களித்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் ரெண்டும் இன்னைக்கு ஐயா கூட தோழமையோடு நிற்கிறாங்க. உயர் ஜாதியினருக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த கட்சிகள் கூட நிற்கிறாங்க. அப்போது இது நெருடலாக இல்லையா நம்மளுக்கு பார்க்கும்பொழுது? நம்ம பேசலாம் வில்சன், பேசலாம்.